ஏண்டா நீ காதலிச்ச பொண்ணு ஒரு 4 பேர் பண்ணிருக்காங்க. நீ உண்மையிலேயே அவளை காதலிச்சிருந்தா அந்த 4 பேரை அடிச்சு விரட்டி அவளை காப்பாத்திருக்க வேண்டாம். வந்தவங்களை அடிச்சு தோற்றத்துக்கு நான் ஒன்றும் சினிமா ஹீரோ கிடையாது. இத்தனைக்கு நான் அவங்கள தடுக்கத்தான் பார்த்தேன். உடனே கத்தி எடுத்து காட்டுறாங்க. அதுக்கு மேல அங்க இருந்து என் உசுர உண்ணுமா? என்னடா என்னடா சொல்ல? என்னடா என்னடா கையெடுங்க. என்ன பேசுற? ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போறது காரணமா இருந்தா நீ எப்படி பேசுற? என்னமா இது? என்ன தைரியம் தான் என் வீட்ல வந்து என் பையன் சட்டை பிடிக்கிறா? எடுமா கையா. நீங்க சும்மா இருக்க. இன்ஸ்பெக்டர் என்ன இது? அந்த அம்மா எங்க வீட்ல வந்து என் பையன் சட்டை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஏமா அவங்க வீட்டு போட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிதான் நடந்துக்கோங்கம்மா. சொல்லுடா. ஏன்டா அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? கையெடுங்க. டேய் ஏன்டா பண்ண? நான் உங்களை தடுக்க தாங்க பார்த்தேன். கத்தி எடுத்து நீட்டினாங்க. அங்க இருந்து உயிரை விட சொல்றீங்களா? என்னடா மறுபடியும் ஓ உயிரை பத்தி பேசுற? உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு ஒரு பொண்ணு கிட்ட சொல்றது ஏதாவது ஒண்ணா ஓ உயிரை பிடிச்சிட்டு ஓடி போயிடுவியா? சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நான் அப்படியே அவங்களை எதிர்த்து நின்று இருந்தாலும் என்னை குத்தி கொண்டுட்டு அவளை நாசம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு எதுக்கு நான் அனாவசியமா உயிரை உண்ணும்? சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? ஏண்டா கூட பிறந்த தங்கச்சி இருக்கல, அவளுக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா அவ அப்படி பேசுற, நீ என்னடா செய்வ? நீ என்னடா செய்வ சொல்லு. சரி உயிருக்கு பயந்து ஓடுன, ஓடி போய் சத்தம் போட்டு கூச்சல் போட்டு அந்த ஊர் ஜனங்களை கொண்டு வந்து அந்த பொண்ணாவது நீ காப்பாத்திருக்கலாம் இல்ல? செஞ்ச அந்த மாதிரி அதுவும் செய்யல. அப்புறம் அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் ஹாஸ்பிட்டல் இருக்கா, போய் பாத்தியாடா அவள? பாத்தியா? அதுவும் பண்ணல. போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள அடையாளம் காட்டி 4 பேரை புடிச்சு கொடுக்க வேண்டாம்? அதாவது பண்ணியாடா? பண்ணியாடா? அதுவும் பண்ணல. அப்புறம் நீ எல்லாம் என்னடா? உடம்புல மட்டும் தாண்டா நீ ஆம்பளை, ஆனா மனசுல மக்கி போட மண்டை ஓடுற.